டெல்லியில் உள்ள ஓல்டு டெல்லி அங்கு வந்து ஷேர்ஷா சூரி அவர்கள் கட்டிய பள்ளியை தான் நம்ம பார்க்குறோம். அதில் போட்டிருக்கக்கூடிய குர்ஆனிய வசனங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காஃபிரூன் அத்தியாயத்தை பொறிச்சிருக்காங்க. நபியே, நீர் கூறுவீராக, இறை மறுப்பாளர்களே, நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். இது வந்து குர்ஆனில் வரக்கூடிய குல்யா யுல் காஃபிரூன் அப்படின்ட்டு வரக்கூடிய வசனத்தில் அப்படியே அதில் அந்த டோரில் பொறிச்சிருக்காங்க. ஒலா அன்சும் ஆபிதுன்னு நம்ம ஆபுது, ஒலா நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர் அல்ல. அந்த வசனத்துடைய தமிழ் அர்த்தங்க. இது எல்லாமே அந்த டோரில் பொறிக்கப்பட்டிருக்குது. அடுத்து லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களின் மார்க்கம் உங்களுக்கு, எனது மார்க்கம் எனக்கு. அதாவது எதுவுமே கம்பல்சரி கிடையாது. இப்படிப்பட்ட மார்க்கத்தை சொந்தக்காரர்கள் எப்படி வந்து கட்டாய மதமாற்றம் செஞ்சுருப்பாங்க? அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். குர்ஆனுடைய வசனங்களும் இப்படி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து பல பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, கட்டாய மதமாற்றம் செஞ்சுட்டாங்க முஸ்லீம்களை அப்படின்ட்டு. அப்போ குர்ஆன் அழகாக வசனம் வருது, நீங்கள் வணங்குவதை நான் வணங்கவில்லை, நான் வணங்குவதை நீங்கள் வணங்கவில்லை, உங்களின் மார்க்கம் உங்களுக்கு, எங்களின் மார்க்கம் எங்களுக்கு. அந்த குர்ஆனுடைய வசனத்துடைய முழு இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதுன் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது லக்கும் தீனுக்கும் வலிய தீன். இதுதான் அந்த குர்ஆனுடைய வசனம். அதை தான் வந்து அதில் அப்படியே ஃபுல்லாக பொறிச்சிருக்கிறாங்க. இதை கட்டியவர் வந்து ஷேர்ஷா சூரிங்கிறவர் கட்டப்பட்டிருக்கிறாரு. இது வந்து பல இந்த பள்ளிவாசலில் வந்து ஷூட்டிங்லாம் நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த இஸ்லாமிய முகலாயர் கதைகளை வந்து எடுக்கும்போது. इस वक्त हम पुराने किले में मौजूद किले कूना मस्जिद के अंदर खड़े हैं, जिसकी तामीर शेर शाह सूरी ने अपने दौरे हुकूमत में करवाई थी। आपने अगर वीर ज़ारा मूवी देखी होगी तो ये मूवी इसी मस्जिद के अंदर शूटिंग हुई थी। और यहाँ पे देखिए, मैं आपको एक बड़ी प्यारी आयतों से रूबरू कराना चाहता हूँ। ये बस आप देख सकते हैं, महज इतने से पोर्शन में ये क्या ही खूबसूरत आयतें लिखी हुई हैं। यहाँ आप देखें, ये सूरह हश्र की आयतें लिखी हुई हैं। लौ अंज़लना हाज़ल कुरआन अला जबलिल लरअयतहु खाशियन मुतसद्दियन मिन खश्यतिल्लाह। और अगर आप यहाँ देखेंगे तो ये अलम तरा कैफ लिखा हुआ, अलम तरा कैफ़ फ़अल रब्बुका बिअस्हाबिल फ़ील, ये लिखा हुआ है। और अगर आप यहाँ सेंटर में देखें तो ये कलमा मुबारक का लिखा हुआ है। ऊपर अगर आप देखें तो ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह। और अगर आप नीचे देखें तो ला इलाहा इल्लल्लाह इब्राहीम खलीलुल्लाह। एक ये दो कलमे लिखे हुए हैं यहाँ पे। और अगर आप देखें यहाँ पे तो एक यहाँ पे सूरह और लिखी हुई है, सूरह काफिरून है, काफिरून यहाँ पे लिखी हुई है। और कुल या अय्युहल काफिरून ला अअबुदु मा तअबुदून यहाँ पे ये लिखा हुआ है, आप देख सकते हैं। और बड़ी प्यारी सी यहाँ पे डिज़ाइन बनी हुई है। और ये नाम लिखा हुआ है कैलीग्राफी में, आप देख सकते हैं अल्लाह, और ये अल्लाह लिखा हुआ है। और एक चीज़ यहाँ पे बीच में और लिखी हुई है, या फतह, और नीचे फिर अल्लाह लिखा हुआ है। और बड़ी प्यारी डिज़ाइन है यहाँ पे, आप देख सकते हैं। नक्काशी, इसको बहुत प्यार से सजाया गया है इसे। முஸ்லீம்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்காகவே நான் கூட டெல்லி ஃபேமிலியோட டூர் போயிருந்தப்போ அந்த டெல்லியில் உள்ள மஸ்ஜிதுகள்லாம் பார்த்தேன். நிறைய சிதிலம் அடைஞ்சு கிடக்குது, நிறைய மக்களின் பயன்பாட்டுக்கு இல்லாமல் பூட்டப்பட்டு கிடக்குது. இதெல்லாம் வந்து ஆர்கியாலஜிக்கு அந்த செக்ஷனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு டெல்லியில் நிறைய பள்ளிகள் பூட்டப்பட்டிருக்குது. அதே போல் இந்த பள்ளியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டப்பட்டிருக்குது. அதில் வந்து நிறைய சிதிலங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து இவர்கள் வந்து என்ன பண்ண நினைக்கிறாங்கனாக்கா, இது முஸ்லீம்கள் கட்டப்பட்டது, முஸ்லீம்களுடைய கட்டிடக்கலை தானே, இது நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது மாதிரி இந்த இந்துத்துவ சிந்தனையில் உள்ளவர்கள் ஊறி தெளித்ததுனால இந்த பள்ளிவாசலெல்லாம் சரியாக அதாவது பராமரிப்பு இல்லாமலே நிறைய விட்டுட்டாங்க. அதான் நம்ம பார்க்குறோம். சைடுகள்லாம் பாருங்கள் எந்த அளவு சிதிலம் அடைஞ்சிருக்குது. இல்லை நிறைய, அதாவது மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லைன்னாக்க அது நிறையா வந்து, இப்போ வீடே நம்ம பூட்டி வச்சுட்டோம்னாக்க அது ஃபுல்லாக வீணாக தான் போகும். அது மாதிரி இந்த மாதிரி தொல்லியல் ஆய்வுக்காக நாங்கள் வந்து பூட்டி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பூட்டி வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து முஸ்லீம்கள் கையில் கொடுத்தாங்கனாக்க முஸ்லீம்களே அந்த பள்ளிகள்லாம் நல்லா பராமரிப்பாங்க. எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஏன்னா 5 வேளை தொழுகை மட்டும்தான் நடக்க போகுது.
மற்ற நேரங்கள் ஃபுல்லாக அந்த தொழுகை இடங்களை மட்டும் பூட்டிட்டாங்கனாக்க மற்ற இடங்கள்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க. எத்தனையோ கட்டிடக்கலைகள், எவ்வளோ சூப்பரான கட்டிடக்கலை அது. அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும் அரசு.